பக்கம் காவி, இந்த பக்கம் கருப்பு. அப்படின்னா கருப்பு யாரை மென்ஷன் பண்ணுவோம்னா பெரியாரை மென்ஷன் பண்ணுவோம். அதாவது பெரியாரை கையில் வச்சிருக்கிற ஒரு சங்கி தாவேக்காவை மென்ஷன் பண்ணும் நோக்கத்தோட தான் இந்த 2026 படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. முழுக்க முழுக்க வன்மத்தால் எடுக்கப்பட்டிருக்க அந்த படம் உங்களுக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றணும், மக்களை வந்து மடைமாற்றும், தாவேக்காரங்களை மடைமாற்றணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கொலை, கொள்ளை, ஊழல், லஞ்சம், ஆணவ கொலை, லாக்அப் மரணம், பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கலாச்சாரம், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். இந்த ஆட்சியில் நடந்த எல்லா தவறுகளையும் விட்டுட்டு இந்த படத்து முன்னாடி நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு உமாபதி ராமையால எடுக்கப்பட்டிருக்க இந்த படம். அவருக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு வன்மம்னு தெரியல. இந்த எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு வன்மமா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. நட்டி நடராஜன் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவர் முழுக்க முழுக்க தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அவர் மாதிரி வேஷம் போட்டு இந்த படம் முழுக்க நடிச்சிருக்காரு. குஷியானந்த் கேரக்டர் வந்து தம்பி ராமையா வந்து நடிச்சிருக்காரு. செங்கோட்டையன் கேரக்டரை அவர் மாதிரி செங்கோட்டையன் மாதிரி அந்த இடத்துல மடிச்சு ஃபுல் ஹேண்டை மடிச்சு விட்டுற மாதிரி யாரு MS பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. சீமான் அவர் காலத்துல வந்து கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. இன்னொருத்தவங்க பீச்சில் வந்து குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி மேலாடை இல்லாமல் குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. பீர் பாட்டோட கொண்டாடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாலுமே யார் பீர் பாட்டோட கொண்டாடினா எல்லாருக்கும் தெரியும். நான் தன்னந்த நீயாளு நம்ம பாரு. 2026 அப்படின்ற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ஆமா, எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே டிஸ்போஸ் பண்ண போறோம். படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ நிறைய தாவேக்கு ஆதரவாளர்கள் விஜய் ஆதரிக்கக்கூடிய படம் ஆதரவு தெரிவிச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆக இந்த படம் முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரான படம்ன்றது தெரிய வந்துருச்சு. முழுக்க 100% இது வந்து விஜய்க்கு எதிரான படம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் அசைக்கப்படுத்த கேவலப்படுத்துறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து ரொம்ப யாருக்கும் தெரியாம ரொம்ப வந்து மறைமுகமா இந்த படத்தை எடுத்து இப்ப ரிலீஸ் பண்றாங்க திமுக. ஆமா, இவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கு வேற ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கலாம், 2-3 ஓட்டாவது கிடைச்சிருக்கும். ஆமா, ஏதாவது மக்கள் அரசியலை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல, சினிமா அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ரசிகர்கள் கூட்டம் இந்த மாதிரி படத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த படத்தை போய் அடிக்கிறது மூலியமா நம்ம தப்பிச்சிருவோம். நம்ம வந்து போட்டியை வந்து அவங்களுடைய மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருவோம் ஈஸியாக. அதனால தான் இந்த படத்தை வந்து ஏப்ரல் 10 எலெக்ஷனுக்கு முன்னாடியே 10 நாள் முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 10 நாளாக இந்த படத்துக்கு நம்ம சண்டை போடுறதுல பிஸியாக இருப்போம். இவங்க பண்ண திருட்டுத்தனம், ஊழல், லஞ்சம், கள்ளசாராயம் குடிச்சு அங்கே மரக்காணத்தில் வந்து 25 பேரும், கள்ளக்குறிச்சியில் வந்து 60க்கும் மேற்பட்டது இறந்துறதை மறந்துடுவோம், 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்களை மறந்துடுவோம், ஆணவ கொலைகளை மறந்துடுவோம், இந்த ஆட்சியில் நடந்த ஆணவ கொலைகளை மறந்துடுவோம், இந்த ஆட்சியில் நடந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை மறந்துடுவோம், இந்த ஆட்சி பண்ண எல்லா திட்டத்தையும் நம்ம மறந்துடுவோம், குடிநீரத்துல மலத்தை கலந்ததை மறந்துடுவோம், புல்லட் ஓட்டினதுக்கு கையை வெட்டுறதை மறந்துடுவோம், காதல் பண்ண ஆலையை வெட்டினதை மறந்துடுவோம். இது எதுவுமே கண்டிக்காத இந்த திமுகவை மறந்துட்டு, திருட்டு திமுகவை மறந்துட்டு நம்ம எல்லாமே செஞ்சு என்ன பண்ணுவோம், இந்த 2026 படத்தை எதிர்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையில உருவாக்குனதுதான் இந்த படத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம போய் சண்டை போட்டு பராசக்தி மாதிரியே சண்டை போட்டு அங்க பிஸியா இருப்போம். நம்மள யாரும் கேள்வி கேட்க வேணாம். இங்க வந்து கொஞ்சம் தெளிவில்லாத மக்களை, ரொம்ப நாள் ஏமாத்தி வச்சிருக்க மக்களை திருப்பி நாங்க அந்த திட்டம், இந்த திட்டம், கலைஞர் திட்டம், ஸ்டாலின் திட்டம், உதய திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம் சொல்லி மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு திமுக தெளிவா பிளான போடுறது. என்னதான் திட்டம் தட்டி கட்டம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த வாட்டி. 2026 எலெக்ஷன்ல மக்கள் வந்து பெரும் ஆதரவை தாவேக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை உடைக்கணும்ட்டு இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது ஹீரோ நட்டி நடராஜன் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவர் முழுக்க தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய உருவத்தையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எடுத்து அவர் மாதிரி வேஷம் போட்டு இந்த படம் முழுக்க நடிச்சிருக்கிறாரு. ஆமா, அது கூட விட்டுலாம். அந்த ஆடியில இருந்து பேண்ட் சட்டை கூட விட மாட்டேங்கிறாங்க. எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்து காப்பி அடி, அதே மாதிரி நட்டி நடராஜனும் காப்பி அடிச்சிருக்கிறாரு. தம்பி ராமையா கேரக்டரை வந்து குஷியானந்த் கேரக்டரை வந்து தம்பி ராமையா வந்து நடிச்சிருக்கிறாரு. செங்கோட்டையன் கேரக்டரை அவரை மாதிரி செங்கோட்டையன் மாதிரி அந்த இடத்துல மடிச்சு ஃபுல் ஹேண்டை மடிச்சு விட்டுற மாதிரி யாரு MS பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அதுவும் முக்கியமான வேடத்துல வந்து சீமான் அவர் வேடத்துல வந்து கிங்ஸ்லி நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நடிச்சிருக்கிறாங்களா? நம்ம உதயநிதி அவர்கள் வந்து அரசியலே தெரியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? இதை நடிச்சாங்களா? இங்க வந்து ஆணவ கொலை நடக்கும்போது, இங்க வந்து லாக்அப் மரணம் நடக்கும்போது இவங்க வந்து அமெரிக்காவை எதிர்த்து போராடுவாங்களா? அதே இதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்களான்னு கேட்டா அந்த மாதிரி எந்த சீனுமே உள்ள வைக்கல. அவங்க மாட்டிக்குவாங்களே. ஆமா, இங்க பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது பெண்கள் ஒரு 10 பேரை வந்து இவங்களே காசு கொடுத்து ஏற்பாடு செஞ்சு அப்பான்னு இவங்களே அழைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்களா? அதை எதனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு கேட்டா எதையும் வைக்கல. இங்க பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாதுகாப்புலாம், இங்க சட்டம் ஒழுங்குலாம் சீர்கெட்டு இருக்கும் பொழுது, போதை கலாச்சாரம் இங்க வந்து ஓடும் பொழுது ஒரு அமைச்சர் சொன்னாரு பாருங்க, இங்க வந்து 0
கல்டிவேஷன் போதைப் பொருள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சீனை இதில் என்ன இமிட்டேட் பண்ணி வச்சாங்களான்னு கேட்டால் அது மாதிரி வைக்கல. இதுலேயே தெளிவாக தெரியுது இது தீய சக்தியோட திருட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. நிகழ்கால அரசியலை படமாக எடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே, அதெல்லாம் ஏன் விட்டாங்க? அது முக்கியமா எடுத்தா இவங்க முக்கியம் இல்லாம போயிடுவாங்கல்ல. போன ஆட்சியில ஒரு அம்மா சொன்னாங்க இளம் விதவை பெண்கள் அதிகரித்து வராங்கன்ட்டு. இப்போ இளம் விதவை பெண்கள் அதை விட அதிகரித்து வராங்க. அதை பத்தி கேள்வி கேட்டா பயந்து ஓடுறாங்களே. அப்ப கனிமொழியை இன்ஸ்பிரேஷனா வச்சு எதனா சீன் வச்சிருக்கலாமா? இல்ல யாரா மைக்கை நீட்டி கேள்வி கேட்கும்போது ஓடுற மாதிரி தான் சீன் வச்சிருக்காங்க. இல்ல அதாவது பிஜேபி திட்டி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து சேகர் பாபு வந்து உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோன்னு போன்ல பேசினார்ல, அந்த சீனை எதனா இமிடேட் பண்ணி வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி எந்த சீனுமே இல்ல. அதெல்லாம் ஹைலைட்டான சீன் ட்ரைலர் கடைசியிலே வச்சிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சாங்களா கிட்ட இதெல்லாம் முழுக்க தாவேகாவை விமர்சிக்கும் பண்பத்தோடு தாவேகா மீது முழுக்க அவதூறை பரப்ப வேண்டும், விமர்சிக்க வேண்டும், அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், இவங்க வந்து இவங்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணுன்றதான் இந்த படத்தை தெளிவா எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம முழுக்க கண்டிக்கணும். ஆனா இதுகிட்ட போய் சண்டை போட்டு நிக்கணும், இதை வந்து ஓட விடாம பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு வேலை செய்வோம்ல, அங்க அவன் ஓட்ட வாங்கிட்டு போயிடுவான். அதனால இது நம்ம எதிர்க்க வேண்டியது இந்த தீய சக்தியோட திருட்டு வேலையே கிடையாது. தீய சக்தியே அது நல்லா தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கரூர் விபத்தப்பையும் கேரவனுக்குள்ள 2 நடிகைகள் இருந்தாங்க. யாரு? திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் இருந்தாங்கன்றத அந்த திருட்டுத்தன வேலையை இவங்க வந்து பரப்பிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. அதே போல 2 நடிகை கூட ஒரு நடிகைக்குள்ள பீச்சில் அவங்க வந்து கேர்லிங் ஹேர் வச்சிருக்காங்க. யார் அதிகமாக கேர்லிங் ஹேர் வைப்பான்ட்டு எல்லாருக்குமே தெரியும், திரிஷா அவர்கள் தான் வைப்பாங்க. இன்னொருத்தவங்க பீச்சில் வந்து குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி, மேலாடை இல்லாமல் குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க. அதாவது 2 நடிகைகளை மென்ஷன் பண்றாங்க. திருட்டு பசங்க யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், இது கூட தெரியாதா நம்ம. இவங்க வந்து எப்படின்னா எல்லா அரசியலும், அதாவது மக்களுக்கான அரசியலை விட்டுட்டு எல்லா அரசியலும் பண்றது. இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம சினிமாக்காரன் நான் இந்த தமிழ்நாட்டில் வாழணும்னு ஆசைப்படலாம், ஆளணும்னு ஆசைப்படலாமான்ற கேள்வியை வந்து வன்மத்தோட வச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபயர் விட்டுலாம் கொண்டாடக்கூடியது இல்லை. இது ரொம்ப வன்மத்தோட வைக்கப்பட்ட ஒரு டைலாக் தான். நினைக்கிறியே தப்புல்ல. முழுக்க தாவேகா தலைவர் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தாவேகாவை சார்ந்தவர்களுக்கு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க தாவேகாவை இமிட்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கட்சி பீர் பாட்டிலோட கொண்டாடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாலுமே யார் பீர் பாட்டிலோட கொண்டாடினா? எல்லாருக்கும் தெரியும், திமுக தான் கொண்டாடிச்சு பீர் பாட்டிலோட. தன்னுடைய யூத் கமிட்டி மீட்டிங்ல வந்து பீர் பாட்டில சாப்பாட்டுல வச்சு கொண்டாடினதை நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா அதை அப்படியே தாவேகா பண்ண மாதிரி காட்டிக்கிறாங்க பத்தியா. ஜனநாயகன் படத்துல விஜய் அவர்கள் வந்து லஞ்சம் ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகளை வந்து சாட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனம் பண்ணி முடக்கி அந்த படத்தை எலெக்ஷன்ல வெளியே வர விடாம பண்ணி தன்னுடைய ரசிகர்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு துணை போகக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து துரட்டி வெட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி சீனை வச்சிருக்கிறாங்க. அதாவது ட்ரைலர் லாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி எங்க தலைவர் மாசம் தானே இருக்காரு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முழுக்க தாவேக்காக தாக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அதாவது இவங்க வந்து டைட்டிலே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான அரசியல் சொல்லிட்டு காவி கலரையும் கருப்பு கலரையும் சேர்த்து அதே பயங்கரமான ஒரு ஒர்க். அது மிகப்பெரிய அரசியல். இந்த பக்கம் காவி, இந்த பக்கம் கருப்பு. அப்படின்னா கருப்பை யாரை மென்ஷன் பண்ணுவோம்னா பெரியாரை மென்ஷன் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவரா பெரியார் அவர்களை வச்சிருக்கிறாங்க. பிஜேபியோட பி டெம்ட்டு யாரு? திமுக தாவேகாவை சொல்லிக்கிட்டு இருக்குது. அதாவது பெரியாரை கையில வச்சிருக்கிற ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு யாரை மென்ஷன் பண்றாங்க? தாவேகாவை மென்ஷன் பண்ணும் நோக்கத்தோட தான் இந்த 2026 படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. முழுக்க வன்மத்தால எடுக்கப்பட்டிருக்க அந்த படம் உங்களுக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றணும், மக்களை வந்து மடைமாற்றணும், தாவேகாரங்களை மடைமாற்றணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இவங்க செய்யக்கூடிய எல்லா திருட்டுத்தனையும், இந்த 5 வருஷமா இவங்க செஞ்ச எல்லா திருட்டுத்தனத்தையும் ஒரு படத்து மூலியமா நம்மளை மடைமாற்றி விட்டுருவாங்க. நம்ம போய் அந்த படத்துக்கிட்ட சண்டை போடுறது, அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த படத்தை ஓட விடாம பண்றது, அந்த படம் தள்ளி போறது, அப்படி இப்படின்ட்டு சொல்லி நம்ம அதுல பிஸியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம போனாங்களா, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இந்த படத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்போம். கொலை, ஊழல், லஞ்சம், ஆணவ கொலை, லாக்அப் மரணம், பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கலாச்சாரம், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். இந்த ஆட்சியில் நடந்த எல்லா தவறுகளையும் விட்டுட்டு இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு உமாபதி ராமையால எடுக்கப்பட்டிருக்க இந்த படம். ராமையாவுடைய பையன் அவர் தான் உமாபதி ராமையா. அவருக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு வன்மம்னு தெரியல. இந்த எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு வன்மமா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமா, அதுலயும் என்ன திறமையா பண்ணிருக்காரு. அவர் வந்து நல்ல நடிகரை தேர்வு செஞ்சு நம்மளை வந்து யோசிக்க வைக்க கூடாத அளவுக்கு இந்த படம் ஒருவேளை ஹிட் ஆக்கிடலான்ற எண்ணத்துல கூட நல்ல நடிகரை போட்டிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர், தம்பி ராமையா, நட்டி இவங்கெல்லாம் வச்சு பண்ணிட்டா நம்ம வந்து, அதாவது ஹீரோ வந்து தவறா காட்டினா கூட மக்கள் ஏத்துக்கிற மாதிரி மனநிலையை செட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை
வெளியிடட்டும், அவங்க அந்த படம் ஓடட்டும், ஓடாமல் போட்டோம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. 2026 இந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத, போதை கலாச்சாரத்தை, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாத, ஆணவ கொலையை கண்டுக்காத, லாக்அப் மரணங்களை கண்டுக்காத, ஊழல் லஞ்சத்தில் தலைச்சிருக்கிற ஆணவமிக்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர படத்துல கவனம் செலுத்தி நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து வீணடிக்க வேணாம். ஆமா, அதாவது இந்த ட்ரைலர் நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணோம்னா, இந்த எல்லா யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று வரும், இந்த திராவிட மாடலுக்கு ஒரு ஆட் வரும், அதை ஸ்கிப் பண்ற மாதிரி இந்த ட்ரைலர் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணுங்க, இல்ல ஒரே ஒரு நிமிஷம் அந்த ட்ரைலருக்கு ஒரு ரிப்போர்ட் அடிச்சுட்டு கூட போங்க, தப்பு கிடையாது. ஆமா ஆமா, அதாவது இதை பத்தி யார் ஃபீல் பண்ணா, பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் ஃபீல் பண்ணோம், நம்மளால ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா வந்துட்டாரு. இது கமலஹாசன் அவர்களோ இல்ல சரத்குமார் அவர்களோ வேணா ஃபீல் பண்ணிக்கலாம், ரஜினிகாந்தோ வேற யாருன்னா ஃபீல் பண்ணிக்கலாம், இல்ல சீமான் கூட ஃபீல் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம முழுக்க மக்கள் சேவைக்காக வந்திருக்கிறோம். இவங்க என்னதான் நம்மளை வந்து மடைமாற்ற முயற்சியாலும் நம்ம தெளிவா யார் எதிர்க்கிறதுல இருக்கணும். அந்த படத்தை ஏன்னு கேட்டா இல்ல, அந்த படம் எடுக்கிறதுக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு கொடிய தீய சக்தி தான் நம்ம வந்து எதிர்க்கிறதுல தெளிவா இருக்கணும். ஆமா, இந்த படத்துல என்ன ஹைலைட்னா இன்பநிதின்னு வரல ப்ரொடக்ஷன், மத்தபடி எல்லாமே அது உள்ள வந்திருக்குது. அவ்வளவுதான், எல்லாமே வன்மத்தோட எடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2026 TN26 படத்தை நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ட்ரைலரை பத்தி பேசுங்க, படம் வருது போகுது அது முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு எலெக்ஷன் தான் முக்கியம். எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு.